ஹலோ குட் மார்னிங்க. வெல்கம் டு அவர் சேனல் டே வித் காருண்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கவினுக்கு என்னென்ன லஞ்சு செஞ்சோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கோழி வந்து கவின் வாங்கின கோழி. அந்த கோழிலாம் விற்றுட்டு வராங்கல்ல, பழைய செல்ஃபோனுக்கு இந்த நோட் புக்கெலாம், அது போல் வாங்கினது. ஒரு ஜோடி வந்து 400 ரூபான்னு சொன்னாங்க. ரொம்ப அடம் பிடிச்சேன் எனக்கு இந்த கோழி வாங்கியே கொடுக்கணுன்னு சொல்லிட்டு. அதுக்காக வாங்கி கொடுத்தேன். இப்போ வந்து காலையில் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு அரிசி வச்சுட்டு போயிடுவான். மறக்காமல் தண்ணி வை அப்படின்னு சொல்லுவான். இவர் பாருங்கள் அதுக்கிட்ட பேசின்னு இருக்கார் கை காமிச்சு. திரும்பவும் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே கோழி உள்ளே வந்துடுச்சா, காலில் எலி கடிச்சிருந்துச்சி, சரியாயிடுச்சா, அதெல்லாம் கேட்டுட்ருப்பான். காலையில் எழுந்து அவனுக்கு கொஞ்சம் கோல்டு இருக்குது. சுக்கு போட்டு பால் வந்து காய்ச்சி கொடுத்துட்டேன். இது வந்து அவனுக்கு பாஸ்தாக்கு ஸ்ப்ரிங் பாஸ்தா செய்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கத்திரிக்காய் தொக்கில் சாப்பாடு கலரி கொடுக்கறதுக்காக இந்த சைடு இன்னொன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கோல்டாக இருக்குல்ல, அவனுக்கு பிடிச்சதை சாப்பிடுவான். அவனுக்கு வந்து வாய் எப்படி இருக்குமோ, ஸோ அதனால் 2 சாப்பாடு இன்றைக்கி. கொஞ்சமாக வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். வீட்டிலே பவுட்ரு போடுறதுனால அது கொஞ்சம் அது அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2த்துக்குமே வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால டேஸ்ட்டும் வரும், சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். நேற்று நைட்டு வேறு 11 மணிக்கு பிரியாணி கேட்டு ஒரே அடம். நீ ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே நான் பிரியாணி உனக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். வந்து கேட்பானா என்னவோ தெரியல, பார்ப்போம். கத்திரிக்காய் வந்து சாப்பாடு கிளறியாச்சு. பாஸ்தாவும் ரெடி ஆகிடுச்சி. இப்போ இதை லைட்டாக ஃபேனில் ஆற வச்சுட்டு பேக் பண்ணணும். பாயசம் செய்கிறதுக்கு ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்து ஒரு ஸ்வீட் மாதிரி, பாயசம் இல்லை ஒரு ஸ்வீட் மாதிரி செய்கிறதுக்கு சொல்லியிருந்தாங்க தங்கச்சி. அவங்களே செஞ்சிட்டாங்க. அதை இறக்கிட்டு வந்து நாட்டு சர்க்கரை தூவி அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்ருந்தேன். அதையும் பேக் பண்ணியாச்சு. இதெல்லாமே எனக்கு பிடிக்காது, எந்த சாப்பாடும் எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கான். பார்க்கலாம்.